இன்று 123வது பிறந்த நாளை கும்பகோணத்தில் இருக்கும் நம்ம ஐயப்பன் கவுன்சிலர் அவர்கள் அழைத்து நான் இங்க வந்திருந்தேன். ஸோ இந்த விழாவை காலையிலிருந்து ஒரு திருவட்டம் மன்னார்குடியிலிருந்தும் பள்ளி மாணவர்களை சந்தித்து அங்கேயும் வந்து பரிசுகள் வழங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நிகழ்வு. ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையும் நீங்க பார்த்துட்டும் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அதாவது வந்து நிறைய இதை பத்தி பேசியாச்சு. அவருக்கு வந்து தலங்கம் நினைக்கணும்னு நினைச்சாங்களா, இது அவங்க வந்து தெரியாம பேசினாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க குடும்பத்தாராக நான் சொல்றது வந்து ரொம்ப மன உளைச்சல் காலாகணும். ஏன்னா எந்த அளவுக்கு தாத்தா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லி வளர்ந்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே, இந்த நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி வாழ்ந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மறையும் போது அவர்கிட்ட இருந்தது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுதான். ஒரு ஒரு வாடகை வீட்டுல தான் வாழ்ந்தாங்க. அவர் பேர்ல வந்து ஒரு வாடகை வீட்டை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நண்பர்கள் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லும் போது கூட அது வேண்டாம், அதை நான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்காக நாளைக்கு சண்டை போடுறதுக்கு என்னோட உறவினர்கள் என் சொந்த பந்தங்கள் வந்து நிற்கும், அதனால அது தேவையில்லைன்னு சொல்லி அதை வந்து வேண்டாம் மறுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். ஸோ அப்படி இருந்து மறைந்தவர் தான். அப்படி இறக்கும் போது நம்ம பார்த்திருப்போம் 110 ரூபாயும் 4 கதர் வேட்டியும் கதர் சட்டையும் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாரையும் வெறுத்து ஒரு துறவி போலதான் வாழ்ந்தாரு. 9 ஆண்டு காலம் அவரோட இளமை காலத்துல எல்லாம் வந்து ஒரு சிறைவசத்துலதான் வந்து கழிச்சாரு. அப்படின்னும் போது ஒரு உதாரணமாக வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னத மனிதர் தான். அந்த நாளை இன்னைக்கு எல்லாருமே சேர்த்து கொண்டாடுறது வந்து எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒருத்தவங்களோட பார்வையை பொறுத்துதான் அது அமையும். அவர் அப்படி வாழ்ந்தாரு, யாரையுமே அவர் கேட்கல. நான் நல்லா இருக்கேன், எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனா என்னோட பெத்தவங்களோ என்னோட பிள்ளைங்களோ இல்ல என்னோட கட்டின மனைவியோ யாருக்கும் அந்த எண்ணம் இருந்து என்ன அதுல தள்ளப்பட்டுச்சுன்னா அது நாளுக்கு தவறாதானே போய் முடியும். அதுல அவர் கவனமா இருந்தார். அதனால கல்யாணம் கூட அவர் செய்யல. கல்யாணம் செய்யாததுக்கு ரீசன் நிறைய வாட்டி பாட்டி சொல்லி கேட்கும் போது நாடு வந்து சுதந்திரம் அடையட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்குல அதுவும் கடந்து போச்சு, வயசாயிருச்சு, என்ன பண்றது அப்படின்னும் போது இல்ல தேவையில்லை. ஆனா வைரவன் கிட்ட அவர் சொன்ன விஷயம் வந்து, இன்னைக்கு நான் அம்மாவையும் நான் கூட வச்சுக்க முடியல, நான் நேரங்கட்ட நேரத்துல வரேன் போறேன், எப்ப நான் படுக்கிறேன் எப்ப எழுந்திருக்கிறேன், எந்த நான் ஊர்ல இருக்கேன்றது எனக்கு தெரியல. நாளைக்கு என்ன பார்த்து ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளையும் தவிக்க விடுவாங்க இருக்கும், அதனால எதுக்கு ஆயிடுவா, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அதுல கூட அவரோட ஆசைகளாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் என்னால் ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கை வீணாக கூடாதுன்றதுல வந்து அதுலயும் அவர் சரியாக தான் இருந்தாருன்னு நான் பார்த்தேன். காமராஜருடைய புகழ்பாடு என்றுமே அவர் புகழ் வந்து நிலைத்து நிற்கும். இந்த சர்ச்சையை வந்து இன்னும் திருப்பி பேசி இதை வந்து சொல்லிட்டே இருக்க வேண்டாம். கலங்கம் நடக்கணும்னு நினைச்சு செஞ்சாலும் எப்படி நினைச்சு அவங்க பேசினாங்களோ அது நமக்கு தெரியாது. அதை நம்ம கடந்து போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் புகழ் என்றும் மறையாது, அவ்வளவுதான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அதனால் என்றும் பெருந்தலைவர் மட்டும்தான். அவர் நிகர் வேற யாரும் வரமாட்டாங்க. அதனால இன்னும் இன்னைக்கு 123வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இன்னும் 1223 காமராஜர் விழாவையும் நம்ம கொண்டாடுவோம். நான் அதைதான் சொல்லிடு, இதை அப்படியே விட்டுருவோம். அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க கேட்கல, நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நிகழ்ந்தாலும் அவங்க இப்ப வரைக்கும் அதை சொல்லலை. இன்னும் வந்து இது இப்படிதான் பேசினாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து அது உண்மைன்ற மாதிரி அவங்க பதிவு போட்டுட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வேணும்னு சொல்றாங்களா வேணாம்னு சொல்றாங்களா நமக்கு தெரியாது. இப்ப நான் அவங்க பேசும்போதோ இல்ல அது நடக்கும்போது நான் இல்ல அந்த இடத்துல. ஸோ எனக்கு என்னோட பெற்றோர்களை சொன்னதும் நான் பத்திரிகை வாயிலா படிச்சதும் தெரிஞ்சதில்ல. அதனால இதை நான் வந்து இந்த என்னோட வயசுக்கு அவங்க மூத்த தலைவர்களை விமர்சனம் பண்ண எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்றும் என் தாத்தா உயர்ந்தவர் தான், அவரை உயர்த்தி தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்படி அவங்க தாட் இருக்கோ அது எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்ல ஒரு சில தலைவர்கள் வந்து காமராஜர் ஆட்சி இப்ப நடக்குதுன்னு சொல்றாங்க, அது எப்படி நீங்க? காமராஜர் ஆட்சின்றது வந்து காங்கிரஸ்ல மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியில சொன்னாலும் அந்த ஆட்சி அவர் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் மக்களும் சரி எல்லா தொண்டர்களும் ஏங்கிட்டுதான் இருக்காங்க அந்த ஆட்சி வருமானு சொல்லிட்டு. அவர் செஞ்சு வச்சுட்டாரு. ஆனா அதை வந்து ஃபாலோ பண்றமே தவிர அதை வந்து சிறப்பா செய்யறோமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது. அந்த சிறப்பா செஞ்சா இன்னும் நல்லா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.